அன்பு நெஞ்சங்களே, அன்பான வணக்கம். கிளி கொஞ்சிற கதை ஒன்று, ரொம்ப அழகான கதை, சின்ன கதை. ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு மரத்தில் கிளி உட்காந்துருந்தது. கிளி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் எங்கள் ஊரில் ஆர்ஓ ஃபிலிம்னு ஒரு ஃபிலிமே வந்து கிளியை தான் அதனுடைய அடையாளமாக போட்டான். அது வந்து பஞ்சவர்ண கிளின்னு அப்படியே நிறைய 5 நிறம் அதுக்குள்ளே அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கும். கலர், வண்ணம், அது ஒரு அழகு தானே. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், கலர் டிவி, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சா ஜனங்க எதை விரும்புவாங்க? யாராவது பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை போய் வாங்குறாங்களா? பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்து உலகம் முழுக்க மார்க்கெட்டே இல்லாமல் போயிடுச்சு. கலர் டிவி, அதுக்கு தான் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, செய்தி பத்திரிகைகள்லாம் முன்ன வந்து கருப்பு மயில அச்சடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ செய்தி பத்திரிகையில் என்னென்னா 5 வர்ணம் பிரமாதமாக, பஞ்சவர்ணம் பிரமாதமாக வருது, மல்டி கலர் எல்லாமே. சாதாரண சாணித்தாள் மாதிரி இருக்குது செய்தித்தாள், அதுக்குள்ளே கூட கலர் ஃபோட்டோ போட்டு தான் இப்போ எல்லாம் அச்சடிக்கிறாங்க. இப்போ யாராவது ஃபோட்டோ எடுக்கணும்ல போய் நீங்கள் கருப்பு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துக்கங்கன்னு சொன்னால் மல்டி கலர்ஃபுல்லாக தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த இப்போ நான் இங்கேருந்து எங்கேயோ போயிட்டேன், கிளியிலேருந்து பஞ்சவர்ணம் 5 நிறத்துக்கு போயிட்டேன். திரும்ப வந்துடும், கவலைப்படாதீங்க. 5 நிறம் 5 கலர் எதுக்கு இந்த கிளிக்கு? அதுக்கு ஒரே கர்வம். நான் எவ்வளவு அழகு, என் நிறத்துக்கிட்ட, என் அழகுக்கிட்ட, என் வண்ணத்துக்கிட்ட யாராவது நிற்க முடியுமா அப்படின்னு ஒரே திமிரு அந்த கிளிக்கு. நான் எவ்வளோ அழகு பார் அப்படி சொல்லும் போதே கிளி கொஞ்சதுன்னு தானே சார் சொல்லுவான். அழகை வர்ணிக்கும் போதே கிளி கொஞ்சது அப்படின்னு. ஒரு பொண்ணு பார்க்க போனாங்க. பொண்ணு பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணை பற்றி அம்மா சொல்கிறா பையன்கிட்ட, டே பொண்ணுக்கு கிளி கொஞ்சதுன்னா 2 கோவப்பழத்தை நறுக்கி போடு அப்படின்னா. கிளி கொஞ்சதுன்னா கோவப்பழத்தை நறுக்கி போட்டு தின்னுக்கிட்டு இருக்கட்டும் அப்படி. அதாவது அழகை சொல்லும்போது தமிழில் அதிகபட்சமாக பயன்படுத்துகிற வார்த்தையே கிளி கொஞ்சது சார் அப்படின்பா. இந்த கிளி கொஞ்சது, அழகான கிளி. இதுக்கு கர்வம் வந்துருச்சு. பக்கத்தில் ஒரு காக்கா உட்கார்ந்த பார்த்து சொல்லிச்சு, தள்ளி உட்கார், யூ டர்ட்டி காக்கா, தள்ளி உட்கார், கருப்பு காக்கா தள்ளி உட்கார். நீ பிளாக் அண்ட் ஒயிட், நான் மல்டி கலர், நான் கலர் டிவி, நீ பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, போ தள்ளி உட்கார், திமிரா பேசு. அந்த கருப்பு காக்கா பரிதாபமாக அப்படிப்பா, அது கருப்பாக பிறந்தது, அது தப்பா? அவங்க அப்பா அம்மா கருப்பு, அதுவும் கருப்பு. அவங்க அப்பா அம்மா கருப்பு, அது கருப்பு. இப்படி போயிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா அந்த கடவுளுக்கு கண்ணு கெட்டு போச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக படிச்சு விட்டார். கிளியை நல்லா கலர்ஃபுல்லாக அவர் ஜம்முன்னு சந்தோஷமாக இருக்கும்போது இந்த கிளியை படைச்சாரோ என்னமோ, அவருக்கு அந்த சோகம் இருக்கும்போது இந்த காக்காயை படைச்சாரோ என்னமோ. யாரு கண்டா இந்த உலகத்தோட படைப்பில்? ஒரு தமாஷுக்கு சொல்கிறேன். கடவுள் என்னமோ ஒரு லைட் ஆஃப் ஆன போது இந்த காக்காயை உண்டு பண்ணிட்டாரோ என்னமோ, பாவம். இது கருப்பு கருப்பாக இருக்குது, பாவம், சாம்பல். இந்த கிளி சொல்லிச்சு, கருப்பு காக்கா தள்ளி உட்காரு, மேலே ஒட்டிக்க போகுது, தள்ளி உட்காரு. காக்கா சொல்லிச்சு, என்னடா பண்ண சொல்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை ஏன் இப்படி போட்டு தொந்தரவு பண்ணுறேன், நீ என்னை ஏன் இன்சல்ட் பண்ணுற, என்னை ஏன் நீ கேலி பண்ணுற, நான் கருப்பாக இருந்தால் உனக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு. நீ கருப்பு என் பக்கத்தில் உட்காரவே கூடாது, நான் மல்டி கலர். காக்கா சொல்லிச்சு, இந்த மாதிரி நீ திட்டுறதா இருந்தால் கடவுளை போய் திட்டு, கடவுளை இப்படி படைச்சிருக்கிறாரு, இதுக்கு நான் வருத்தப்பட முடியுமா, கொஞ்சம் சும்மா அப்படின்னு. இந்த கருப்புக்கா கேட்க மாட்டேங்குது. இந்த கிளி ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டே உட்காந்து. அப்போது காட்டுக்கு வேட்டைக்கு ஒரு பையன் வந்தான். வேட்டைக்கு வந்தவன் கிளியை பிடிச்சிட்டான். எந்த பயலாவது காக்கா பிடிப்பானே? மற்ற நபரை வேணா காக்கா பிடிப்பான், உலகத்தில் அவனை இவனை காக்கா பிடிப்பான். ஆனால் இந்த காக்கா யாராவது பிடிப்பானே? தமிழில் அதுவே பல பேர் காக்கா பிடிக்கிறான்னு சொல்கிறான். அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்போ சொல்கிறேன். இன்னொருத்தன் காலை கையை பிடிச்சி முன்னுக்கு வர்றது கால் கை பிடித்தல், அப்படிங்கிறது காக்கை பிடித்தல்னு ஆகிப்போச்சு. ஒருத்தன் காலை பிடிச்சி கையை பிடிச்சி முன்னுக்கு வராமல் பாருங்க, அது சொல்கிறான். காலை கையை பிடிச்சிங்கிறது கால் கை பிடித்து காக்கை பிடித்துன்னு ஆகி அதெல்லாம் இப்போ காக்கா பிடிக்கிறான். காக்காய்க்கும் பிடிக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. காக்கா பிடிக்கிறான் அப்படின்னு தமிழையே க்ளோஸ் பண்ணிட்டான், கொண்டுட்டான் பல பேர். கால் கை பிடித்தல், சரி, அது ஒரு தகவல், தள்ளி வைங்க. காக்காய் பிடிப்பானா? பிடிக்கல. கிளியை பாஞ்சு பிடிச்சிட்டான். கிளி மாட்டிக்கிச்சு, கீச்சுன்னு கத்துது. அவன் கிளியை தூக்கி போயிட்டான். இந்த காக்கா பார்த்தது, ஐயோ பாவம், நம்மளை எதிர்த்து அவமானமாக பேசினா கூட இந்த கிளி இப்போ என்ன பாடுபடுது, போய் பார்ப்போம், இது வீட்டில் போய் பார்ப்போம், இது என்ன எங்கே கூட்டிட்டு போகிறான் பார்ப்போன்னு அவன் இந்த கிளியை பிடிச்சிட்டு போய் பின்னாடியே காக்கா போச்சு. அவன் வீட்டில் போய் இந்த கிளியை ஒரு கூண்டுக்குள்ளே அழைச்சி விட்டான். காக்கா மரத்து மேலேருந்து பார்க்குறது, கூண்டு தெரியுது. பரவாயில்லையே, நம்ம கருப்பாக பிறந்ததே பரவாயில்ல போல் இருக்கு, நம்மளை விட்டுவிட்டான், இது 5 கலரில் பிறந்து இப்போ அவஸ்தையில் படுதுன்னு நினச்சி இப்படி பார்த்தது. கிளி அவன் பேச வைக்கிறான். என்ன கற்றுக் கொடுக்குறான்? குட் மார்னிங் சொல்லுங்கிறான். இந்த மனுஷன் ஒரு அல்பத்தனமான ஆள். தான் என்ன சொல்கிறானோ அதை அடுத்தது மிருகத்தையும் சொல்ல வச்சு பார்ப்பேன். கிளி சுதந்திரமாக இருக்குது, அதை பிடிச்சி கொண்டு வந்து கூண்டில் வச்சு எதுக்கு குட் மார்னிங், இப்போ என்ன கேடு, குட் மார்னிங் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
இந்த மனுஷன் எப்பேற்பட்ட அல்பமானவன்னா, காட்டில் சுதந்திரமா திரிகிற யானையை, கம்பீரமான யானை, அதை கொண்டு வந்து கோயிலில் ஒரு நாமத்தை போட்டு விட்டு, ஒரு பட்டையை போட்டு விட்டு, அந்த கோயிலில் சங்கிலியை கட்டி ஒரு யானையை நிறுத்தி, காட்டில் எவ்வளோ கம்பீரமாக இருந்த யானை பாருங்க. அது 8 அணா கொடுத்தோட துதுக்கியை தூக்கி குட் மார்னிங் போடுது எல்லாருக்கும். இவன் தான் மேலதிகாரிக்கு குட் மார்னிங் போட்டே கோழை ஆயிட்டான். அந்த 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 கல்ச்சரை கொண்டு போய் விலங்கு கூட்டுறான் பாருங்க. ஒரு 8 அணாக்கு வாழைப்பழம் கொடுத்தா குட் மார்னிங் போடும் யானை. தலையெழுத்து. வரவும் போறவங்களுக்கெல்லாம் மாலையை போட்டுக்கிட்டு கோயிலில் உட்காந்துக்கிட்டது, வாழைப்பழம் கொடுக்குறவங்களாம் வணக்கம் போட்டுக்கிட்டு, அந்த யானையோட கம்பீரம் மான இடத்தை கெடுத்தே போட்டான் மனுஷன். இப்போ இந்த கிளியையும் கெடுக்கிறான். குட் மார்னிங் சொல்லு அப்படின்னு. கிளி சொல்லுமா, எடுத்தோடனே குட் மார்னிங் சொல்லுமா, வராது. அது கிச்சு 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 கிச்சுன்னு கத்துது. அதுக்கு முதல்ல கோபம், வருத்தம், அழுக, துக்கம், அழுகுது. அது எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றாங்க, கிளியை பேச வைக்கிறவங்க அந்த நாக்கை அதை பேச வைக்கிறதுக்கு பூண்டு இருக்கு இல்லைங்களா, பூண்டு, அதை நெருப்பில் சுட்டு நாக்கில் வைப்பாங்களாம். நான் கேள்விப்பட்டதுதான், எனக்கு தெரியாது. இந்த பூண்டை அப்படி நல்ல நெருப்பில் சுட்டு அந்த கிளியோட நாக்கில் அப்படி வச்சு குட் மார்னிங் சொல்லு, குட் மார்னிங் கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதை ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த குட் மார்னிங் ட்ரெயின் பண்ணுறதுக்கு பூண்டை அப்படி சுட்டு நெருப்பில் நாக்கில் வைக்கிறான். இந்த காக்கா பரிதாபமாக பார்த்தா, ஐயோ நல்ல வேலைப்பா, நம்ம கருப்பாக பிறந்ததே, தப்பிச்சோம். இல்லை நம்ம வாயில் பூண்டை கொண்டு போய் வச்சுருப்பான், சுட வச்சுருப்பான். அப்படி காக்கா அதுக்கு ஒரே பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி பிறக்கலை அப்படின்னு நினச்சிக்கிச்சு. இப்போ பாருங்க, அழகாக பிறந்ததே ஆபத்தாக போச்சு. தன் அழகின் மீது கர்வம் வைத்திருந்த பஞ்சவர்ண கிளி இப்போது கண்ணீர் விட்டது. இந்த காக்கா தப்பிச்சிருச்சு, நாம மாட்டிக்கிட்டோமே, எவ்வளோ பெரிய துக்கம் பார் அப்படின்னு. இப்போ அடுத்த வேலை குட் மார்னிங் போடுன்னு அது போட வச்சுக்கிட்டு இருக்கிறேன், வாயால் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி அமாவாசை. உங்களுக்கு தெரியும், அமாவாசை அன்றைக்கி எல்லாம் காக்காயை கூப்பிட்டு சோறு வைப்பான். அப்போ அந்த இந்த புடிச்சிட்டு வந்தான் பாருங்க வேட்டைக்காரன், இவன் பொண்டாட்டி அமாவாசைக்கு சோறு படையல் கொண்டு போய் சோத்துல வச்சுட்டு கத்துறா, கா 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 காக்கா கூப்பிட்றாளாம். இந்த காக்கான்னு சவுண்டு கொடுத்தா காக்கா பதில் சவுண்டு கொடுத்துட்டு வந்து உட்காருங்கிறதுக்காக காக்கா கா காக்கான்னு கத்தனா பாருங்க. இந்த காக்கா அப்படி திரும்பி பார்த்தது மரத்துலேருந்து, இந்த கிளி எப்படி பார்த்தது, திரும்ப அந்த சோத்தை பார்த்தது, திரும்ப அந்த கிளியை பார்த்தது. பார்த்துட்டு காக்கா கிளிக்கிட்ட சொல்லிச்சான், இந்த பத்தியா நீ அழகா இருக்கிறேன்னு சொன்னேன், இந்த மனுஷன் உன்னை பேச வைக்கிறதுக்கு எது அவன் பாஷை, குட் மார்னிங்கிற அவன் பாஷையை உன்னை பேச வைக்கிறதுக்கு பூண்டை சுட்டு உன் நாக்கில் வச்சுக்கிட்டான். அவன் பாஷையை உன்னை பேச வைக்கிறதுக்கு பூண்டை சுட்டு உன் நாக்கில் வச்சான். ஆனா எனக்கு சோறு வைக்கிறதுக்கு என் பாஷையில சொல்லி கூப்பிட்டு இருக்கிறான் பார். எனக்கு சோறு வச்சு காக்கா காக்கான்னு என் பாஷையில கூப்பிடுறான். உன்னை விட நான் பெரிய ஆள் போல் இருக்குதுப்பா. ஏன் உன்னை அவன் பாஷை பேச வைக்கிறதுக்கு சூடு வைக்கிறான், என்ன சாப்பாடு வச்சு அவன் என் பாஷையில கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ உன்னை விடங்க நான் 1000 மடங்கு மேலே போல் இருக்கேன், கடவுளுக்கு நன்றின்னு பறந்து போச்சுறாருன்னா என்ன குறிப்பு, கடவுள் எப்படி கொடுத்துருக்கிறாரோ அதை அப்படியே எடுத்துக்கணும். நான் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளதால கடவுள்னு சொல்றேன். நாஸ்திகர்களா இருந்தா கூட இயற்கைன்னு எடுத்துங்க. நீங்க கடவுளுங்கிற வார்த்தையை விட்டுவிட்டா எனக்கு நஷ்டமும் இல்லை, கடவுளுக்கு நஷ்டம் இல்லை. இயற்கைன்னு எடுத்துங்க. இயற்கை உங்களுக்கு என்ன கொடுத்ததோ, இந்த இயற்கைக்கு பக்கத்தில் பிராக்கெட், இறைவன் என்ன கொடுத்தாரோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ எனக்கு உயரமா இருக்கலாம், சில பேர் குண்டா இருக்கலாம், சில குண்டா இருந்தால் இழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், அதை வேணாம் நான் சொல்லலை. நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, கடவுள் நம்ம சில கோணத்தில் படைச்சிடலாம், சில நிறம் மாற்றி படைச்சிடலாம், சில தோற்றம் மாற்றி படைச்சிடலாம். இது குறித்து புலம்பாதீர்கள். நான் இன்னும் கொஞ்சம் நெட்டையா இருந்திருக்கலாம், நான் இன்னும் கொஞ்சம் குட்டையா இருந்திருக்கலாம், இதெல்லாம் எதுக்கு, இன்னும் எப்படி இருக்க முடியும், அதெல்லாம் போட்டுட்டு யோசிச்சுக்கிட்டு. அந்த காக்கா சொல்லிச்சு பாருங்க, கடவுளுக்கு நன்றி, என்னை கருப்பாக படைத்ததற்கு நன்றின்னு பறந்து போச்சுறாருன்னா. சின்ன கதை, எவ்வளவு பெரிய உண்மை பார்த்தீங்களா? நாம் எப்படி தரப்பட்டோமோ கடவுளால் அல்லது இயற்கையால் அதை கொண்டாடுங்கள். எது இல்லையோ அதற்கு ஏங்காதீர்கள். மகிழ்ச்சியாக வாழ பழகுங்கள். மகிழ்ச்சி தான் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பகுதி.